கோத்தகிரி அருகே மின்கம்பியில் சிக்கி 15 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை உயிரிழந்தது வன ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குஞ்சப்பனை பகுதியில் விளைந்துள்ள பலாப்பழங்களை உண்பதற்காக யானைகள் அவ்வப்போது வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் அங்குள்ள மரத்தை யானை முட்டி தள்ளிய போது மின்கம்பியின் மீது விழுந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது. தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர், மின்சார வாரியத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் உடனிருக்க முதுமலை புலிகள் காப்பக கால்நடை உதவி மருத்துவர் ராஜேஷ்குமார் மற்றும் கோத்தகிரி கால்நடை உதவி மருத்துவர் ரேவதி ஆகியோர் இறந்த யானையின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் திருடிய காரில் ஆந்திராவிலிருந்து தேனிக்கு கஞ்சா கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு வல்லாபுரம் பிரிவு ரோடு எதிரே நேற்று நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அஸ்கர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது கார் காணாமல் போனதாகவும், கடந்த 17ஆம் தேதி இரவு செங்கல்பட்டுக்கு அருகே காரில் பொருத்தப்பட்டிருந்த GPS கருவி செயல்பட்டதாகவும், அந்த கார் திருச்சிக்கு வருவதாகவும் தகவல் தெரிவித்தார். அவர் குறிப்பிட்ட நம்பர் காரை போலீசார் பார்த்ததும் அதிலிருந்து 6 பேர் இறங்கி தப்பி ஓடினர். அதில் 3 பேரை சினிமா பாணியில் போலீசார் விரட்டி பிடித்து மங்களமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஆணையப்பட்டியைச் சேர்ந்த தெய்வம் மகன்கள் அஜித், மதன், மணிகண்டன் மகன் பாலா என்பது தெரியவந்தது. அவர்கள் ஓட்டி வந்த காரில் 130 கிலோ கஞ்சா பண்டல்கள் இருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பியோடிய கம்பத்தை சேர்ந்த பிரதீபன் என்கிற வெள்ளையன், மனோஜ் ஆகிய இருவரை தனிப்படையினர் கைது செய்தனர். விசாரணையில் ஆந்திர மாநிலம் கார்கோடா பகுதியில் இருந்து தேனி மாவட்டத்திற்கு கஞ்சாவை காரில் கடத்தியதும், கேரளாவை சேர்ந்த அஸ்வின் காரை திருடி கடத்தலுக்கு பயன்படுத்தியதும் தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். IAS அதிகாரி என கூறி ஈரோட்டை சேர்ந்த பிரபல கல்வி நிறுவனரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு அடுத்த ஈங்கூர் பகுதியில் தனியார் பள்ளி வைத்து நடத்தி வரும் இளங்கோ என்பவரிடம் IAS அதிகாரி போன்று நடித்து ரூபாய் 27 லட்சம் பறித்த IT ஊழியர் ஆனந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். இளங்கோவின் சொத்து வழக்கு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் சாதகமாக்கி தருவதாக கூறி ரூபாய் 27 லட்சம் வாங்கி ஏமாற்றியுள்ளார் ஆனந்த். சந்தேகமடைந்த இளங்கோ குற்றப்பிரிவு போலீசார் புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் மாமனார், மாமியார் கொடுமைப்படுத்துவதாக அரசு மருத்துவரின் 2வது மனைவி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தரை சேர்ந்த ஜெயபிரதிபா என்பவர் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது. ஜெயபிரதிபாவின் தூரத்து உறவினர் மருத்துவர் அசோக் பாண்டியன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் அசோக் பாண்டியன் ஜெயபிரதிபாவை 2வதாக கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் அசோக் பாண்டியனும் கொடுமைப்படுத்தி வருவதாக ஜெயபிரதிபா திண்டுக்கல் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோத்தகிரி காம்பாய்கடை குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காம்பாய்கடை பகுதியில் ஒரு வீட்டினுள் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை உலா வந்துள்ளது. இதனை அந்த வீட்டினில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவாகி இருந்ததை அந்த வீட்டின் உரிமையாளர் அறிந்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். மேலும் இந்த பகுதியில் அடிக்கடி சிறுத்தை, கரடி போன்ற வனவிலங்குகள் உலா வருவதாகவும், சுமார் 200 மீட்டர் வரை எந்தவொரு தெருவிளக்கும் இல்லாததால் எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற வனவிலங்குகளால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் உடனடியாக வனத்துறையினர் சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்றும், கோத்தகிரி பேரூராட்சி அலுவலர்கள் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தெருவிளக்கு பொருத்தப்பட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.